ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பயனாளிகளுக்கு மாதாந்தம் ரூபாய் 20,000 புதிய அரசமைப்பு விரைவில் உருவாகும். 6 மாதங்களுக்குள் மாகாண தேர்தல், மீளப் பெறப்படாத வகையில் மாகாணத்துக்கு அதிகாரம், ஜனாதிபதி வேட்பாளர் சயித்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிப்பு. புதிய அரசமைப்பு இயற்றப்படும் வரை 13ஆம் திருத்தம் உட்பட தற்போதைய அரசமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் அரசமைப்பின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை ஜனாதிபதி ஒருதலை பட்சமாக மீளப் பெறுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது: பௌத்த மதத்துக்கு முதன்மை இடமளித்து புத்த சாசனத்தை வளர்த்து பாதுகாக்கும் அதே வேளையில் பிற மதங்களை பின்பற்றுவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் விரும்பும் மதத்தை கடைபிடிக்கவும் வழிபடவும் உள்ள அடிப்படை உரிமையை உறுதி செய்யவும் நாங்கள் செயற்படுவோம். ஜனசவிய, சமிருத்தி, அஸ்வெசும, கெமிதிரிய ஆகிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் சிறந்த நடைமுறைகளை பயன்படுத்தி விரிவான புதிய திட்டத்தை உருவாக்கி வறுமையை வரலாற்றின் ஒரு பகுதியாக மாற்றுவோம். புதிய திட்டத்தின் மூலம் மாதாந்தம் பயனாளி குடும்பங்களுக்கு ரூபாய் 20,000 உதவித்தொகை வழங்கப்படும். புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரை அஸ்வெசும பலன்கள் தொடர்ந்து வழங்கப்படும். மத தலைவர்கள், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து முறையாக கருத்துக்களை பெற்று தற்போதைய அரசமைப்பை மாற்றி புதிய அரசமைப்பை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் அர்ப்பணிப்புடன் உள்ளன. இந்த செயல்முறையில் எமது கொள்கை என்னவென்றால், தற்போதைய அரசியல் முறையை ஒரே நாட்டுக்குள் 13வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் அதிகபட்ச அதிகார பகிர்வுடன் கூடிய நாடாளுமன்ற முறைமைக்கு மாற்றுவதாகும். புதிய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை 13ஆம் திருத்தம் உட்பட தற்போதைய அரசமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அரசமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியால் ஒருதலை பட்சமாக மீண்டும் பொறுப்பெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். அரச ஆதரவுடன் மக்கள் தொகை மாற்றங்கள் செய்யப்படாத கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் போனோருக்கு நவாஸ் அறிக்கை, மாவட்டங்கள் தோறும் அபிவிருத்தி சபை, 1 வருடத்திற்குள் புதிய அரசமைப்பு, மாகாண சபை அதிகாரம் புதிய நாடாளுமன்றம், ஜனாதிபதி ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம். மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். அதேபோல காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் எனும் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிடப்பட்டது. அதிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: காணாமல் போனோர் பிரச்சினை தொடர்பில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி வழங்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம், உரிமைய மற்றும் அஸ்வெசும வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு தொடர்பிலும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசமைப்பின் 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் 2024ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கமைய மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிரப்படும். அத்துடன் மாகாண சபைகளுக்கு உரித்தான அதேபோல மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 1ஆம் அட்டவணையில் உள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு மீண்டும் வழங்கப்படும். மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். கட்சி தலைவர்கள் அனுமதித்துள்ள உப அட்டவணை 3இல் உள்ளடக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளிடம் ஒப்படைக்கப்படும். தேசிய கொள்கை திட்டத்துக்கு அமைய தமது மாகாணத்துக்குள் பாடசாலை கல்வி, தொழில் பயிற்சி, பட்டமளிப்பு நிறுவனம்,
மாகாண சுற்றுலா அபிவிருத்தி, விவசாய நவீனமயமாக்கல் போன்ற பணிகளை முன்னெடுக்கும் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும். இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். மாவட்ட அபிவிருத்தி சபை நிறுவப்படும். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் ஒரு வருடத்திற்குள் புதிய அரசமைப்பை இயற்றும் பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்படும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரமும் புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். போர்க்காலத்தில் இழக்கப்பட்ட காணி என்பது உணர்வுபூர்வமான பிரச்சனையாகும். இதற்கு நிலையானதொரு தீர்வு காணும் நோக்கில் தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் மூலம் அமுல்படுத்தப்படும். காணாமல் போனவர்கள் தொடர்பில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படும். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு சுயதொழிலில் ஈடுபடுவதற்கு நிதி நிவாரணம் வழங்கப்படும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி வேட்பாளர் போபகே தெரிவிப்பு. போர் குற்றங்களுக்கு நீதி என்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதும் தான். குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மட்டும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியாக அமையாது என்று அரைகலைய போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள நுவான் போபகே தெரிவித்துள்ளார். உதயன் பணிமனைக்கு நேற்று வருகை தந்த அவர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் இடம்பெற்ற போர் குற்றங்களுக்கு நீதி என்பது வெறுமனே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது அல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றவாளிகளை கண்டறிவதையும் என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக மட்டும்தான் ஆர்வத்துடன் உள்ளனர் என்று கொள்வது தவறு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதும் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இறக்குமதியா தன்னிறைவா, மக்களே சிந்தித்து வாக்கெடுங்கள், அன்றகுமார அறைகூவல். வெங்காயம், மிளகாய் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து சாப்பிட வேண்டுமென்றால் ரணிலின் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாட்டில் உற்பத்தி செய்து நாட்டை வளமுடையதாக்க வேண்டுமென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கந்தலாயில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று போராட்டம். இறுதி போரின் போதும் அதற்கு முன்பாகவும் ஸ்ரீலங்கா அரச படைகளால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று பரவலாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றைய நாளை முன்னிட்டு இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இன்று நண்பகல் 12 மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அறிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்களை உபயோகமான முறையில் பயன்படுத்துக, தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவிப்பு. அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்களை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், தேர்தல் புறக்கணிப்பு கோஷம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை எனவும், இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்களை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்றும் தான் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுக்கும், டெலோவின் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதனுக்கும், புலட் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது.
அதன்படி சந்திப்பில் ஸ்ரீதரன், சுமந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த போதிலும் வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருந்ததன் காரணமாக சந்திப்பின் தொடக்கத்திலேயே ஸ்ரீதரன் வெளியேறினார். அதற்கமைய இச்சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான தமிழ் பொது கட்டமைப்பின் தீர்மானம் குறித்தும் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இத்தகைய மாறுபட்ட நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தமிழ் மக்களின் வாக்கு வீதம் குறித்தும் கேட்டறிந்த அஜித் டோவல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்களை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என ஆலோசனை வழங்கினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொடிகாமம், சாவகச்சேரி பகுதிகளில் ஒரே நாளில் 25 டிப்பர்களை மடக்கி பிடித்த போலீசார். கொடிகாமம், சாவகச்சேரி பகுதிகளில் நடத்தப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 25 டிப்பர்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. அனுமதி பத்திரங்களின்றி மணலுடன் 24 டிப்பரும், அனுமதியின்றி மரக்குச்சிகளுடன் 1 டிப்பரும் என 25 டிப்பர்கள் கொடிகாமம், சாவகச்சேரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. ஜாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாராவின் பணிப்புக்கமைய சுற்றிவளைப்பு நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக போலீசாரால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நீதிமன்றிலிருந்து 240 மில்லியன் பெறுமதியான போதைப்பொருள் மாயம். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் வழக்கு பொருட்கள் அறையில் வைக்கப்பட்டிருந்த 240 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள 12 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு தொடர்பான இந்த ஹெரோயின் கையிருப்பு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு பொருட்கள் அறையில் வைக்கப்பட்டிருந்தது. அரச புலனாய்வு சேவை அதிகாரி போன்று தன்னை அடையாளப்படுத்திய நபர் ஒருவர் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் முன்னிலைப்படுத்தவிருந்த குறித்த ஹீரோயின் போதைப் பொருளை எடுத்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு. நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்ந்த வேறு வேட்பாளருக்கு வாக்களித்தால் இவ்வாறு போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக எவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்றிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே திகழ்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும், எனினும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை எனவும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரை தோற்கடிக்க தமிழர்களே முயல்வதா, பொது வேட்பாளர் அரியநேந்திரன் கேள்வி. தமிழ் மக்களாகிய நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே நேரத்தில் தமிழர்களது அபிலாஷைகள் மிக முக்கியமாகும். அபிலாஷைகளின் அடிப்படையில் உரிமைகளுக்காகத்தான் பல தியாகங்களை செய்திருக்கின்றோம். அந்த தியாகங்களுக்கான விடை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனை நாங்கள் பெற வேண்டுமானால் நாங்கள் இன்றும் உறுதியுடன் இருக்கின்றோம் என்பதனை வெளிக்காட்டுவதற்காக ஜனநாயக ரீதியான போராட்ட வடிவமாகவே தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் களத்தை கையில் எடுத்திருக்கின்றோம் என கிளிநொச்சியில் நேற்று வியாழக்கிழமை மேற்கொண்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போது தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளரை பல தமிழ் கட்சிகள் ஆதரிக்கின்றன. சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற முயற்சி எனவும் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர். உண்மையில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் என்னை தோற்கடிப்பது என்பது எமது இனத்தையே தோற்கடிப்பதற்கு சமனாகும் என்பதனை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருமலையில் தமிழரசு பொது வேட்பாளருடன் கோதாசன் எம்பி தலைமையிலான சந்திப்பில் தீர்மானம். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் தலைமையில் திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது.
இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தமிழ் பொது வேட்பாளரையே ஆதரிக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்திய நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தாம் விரும்புவதாகவும் குறித்த முடிவை மத்திய செயற்குழுவிற்கு அறிவிக்குமாறும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த கலந்துரையாடலில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களால் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக எதிர்வரும் 1ஆம் தேதி இடம்பெறவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தெரியப்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிருணிகா ரணிலுடன் செல்ல மாட்டார், நம்பிக்கை தெரிவிக்கும் உமா. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி வேட்பாளரான சயித் பக்கமே நிற்கிறார். ரணில் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை ஜாழ் ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கிருணிகா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக பேசப்படுகிறது என எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிருணிகா ஜனாதிபதி வேட்பாளரான சயித் பிரேமதாசவுடன் பயணித்து வருகிறார். அவர் துணிச்சல் மிக்க பெண். நானும் பல்வேறு போராட்டங்களில் அவருடன் இணைந்து பயணித்திருக்கின்றேன். எமது போராட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. ஆகவே கிருணிகா ரணில் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நிலையில் தொடர்ந்தும் ஜனாதிபதி வேட்பாளரான சயித் பிரேமதாசவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கிற்கான ரயில் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை, நாமல் ராஜபக்ச கூறுகிறார். தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் செயற்திறன் இன்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள ஜால்தேவி புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக உறுதியளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 30 வருடகால யுத்தத்தை முடித்துக்கொண்டு எமது அரசாங்கம் வடமாநிலத்திற்கான ஜால்தேவி புகையிரத பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது என தெரிவித்தார். எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் செயற்திறன் இன்மையால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாநிலத்திற்கான புகையிரத சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.